ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். எப்படியாமா ஒன்னு கூட படிச்சிரு. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் மிருகங்களை கொடுத்தார். ஆமே. ஆண்டு யாருக்கு? ஆபிரகாமுக்கு மிருகங்களை கொடுத்தார். ஆமே. மிருக சம்பத்துன்னு சொல்றது இன்னைக்கு இருக்கிற வண்டி மாதிரி. அன்னைக்கு காரும் ஃப்ளைட் ஒன்றும் இல்லை இல்லையா, ட்ரெயின் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அவங்க பிரயாணம் பண்ணது எப்படி? மிருகங்கள். ஆமே. எவ்வளோ மிருகங்கள் அவங்களுக்கு, ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவரை ஆராதித்த, ஆண்டவரை கீழ்ப்படிஞ்ச, ஆசீர்வதித்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடக்கிறது என்ன தெரியுமா? மிருகங்களை ஆண்டவர் கொடுத்தார். மிருகங்களை ஆண்டவர் 2 வெள்ளியை கொடுத்தார், பொன்னுமான ஆஸ்திகளை கொடுத்தார். நீங்க மனசு திறந்து ஆண்டவரை ஆராதிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை மனசு திறந்து ஆசீர்வதிப்பார். நீங்க உங்களையே விட்டு கொடுத்து ஆராதிச்சீங்கன்னா ஆண்டவருக்குள்ளது ஆண்டவர் உங்களுக்காக விட்டு கொடுத்து ஆசீர்வதிப்பார்.